ஹாய் ஐ மே 65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு லைட்டா மோட்டிவேஷன் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா வந்து லேர்னிங் ஏத்தாப்புல மைண்ட் செட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் லேர்னிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த ஒரு டைலாக் சொல்லுவோம். இது யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது. யூ கான்ட் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். உன்னால உன்னோட எதிர்காலத்தை மாற்ற முடியாது. பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ். ஆனா உங்களோட ஹேபிட் உங்க பழக்க வழக்கங்களை மாத்திக்க முடியும். அண்ட் ஷியோர்லி யுவர் ஹேபிட் வில் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். உங்களோட ஹேபிட் தான் உங்களோட ஃபியூச்சரை கண்டிப்பா மாற்றும். ஸோ அதனால ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து நல்ல பழக்கங்களை அதை டெய்லி எடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து ரெகுலரா பண்ணுங்க. ஏன்னா 21 டேஸ் வந்து நீங்க வந்து ரெகுலரா அந்த செயலை செஞ்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கான டைம் ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதை லைட்டா ஞாபகம் வச்சோம். யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர் பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹேபிட் அண்ட் ஷோர்லி யுவர் ஹேபிட் வில் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். ஓகே, இதை ஏபிஜே அப்துல் கலாம் தான் சொன்னது. ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப லேர்னிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஹேபிட்டா மாத்தினாதான் வந்து லேர்னிங்கே நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஷியலா வரும். ஸோ இல்லாட்டி வராது. ஹேபிட்டா எடுத்துருவாங்க லேர்னிங்கிறத. ஓகே, நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்குள்ள போயிடுவோம். நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது எல்லாத்தையுமே பார்க்கணும். வில் பிளஸ் நாட் இதுதான் வந்து நெகட்டிவ் தான் ஓன்ட்டுன்னு மாத்திருந்தோம். ஸோ வில் தான் வந்து ஃபியூச்சர் இண்டிகேட் பண்றதுக்கான ஒரு ஹெல்பிங் வேர்ப்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபியூச்சர் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த ஹெல்பிங் வேர்பை வச்சு தான் நான் வந்து ஒவ்வொரு காலத்தையுமே என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு காலத்தையும் இது இந்த வேர்புக்கு வந்து முன்னாடி ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னன்னா வந்து சென்று இருக்கிறார், இந்த சென்றான், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த வேர்பை வந்து சேஞ்ச் பண்ணதுன்னா அந்த ஹெல்பிங் வேர்பை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து என்னடா இவன் வந்து கன்ஃபர்மேஷன் கொஸ்டின், இன்ஃபர்மேஷன் கொஸ்டின், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் ஏதாவது ஒன்று கேட்போம், எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு பதில் வந்துச்சுன்னா அதான் கன்ஃபர்மேஷன் கொஸ்டின். இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து WHல ஏதோலாம் வாட், வென், ஹவு இந்த மாதிரிலாம் கேட்கலாம் பாத்தீங்களா, ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு. ஸோ தட்ஸ் அது எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் சொல்லுவாங்க. நம்ம கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அது பாசிட்டிவ்ல. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ நமக்கு ஒரு வில் வேணும். ஸோ வில் வந்து இது முன்னாடியே வந்துடும். ஸோ எதெல்லாம் முன்னாடி எப்படி டூ, டஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி வில், அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் அண்ட் அகைன் இந்த வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கோதார் அங்க போகணும்னு சொன்னோம்னா கோதார் அங்க போ அப்படின்னு சொல்றது. டூ யூ கோதார் எவ்ரிடே அப்படின்னா நீ அங்க போறியா அப்படின்னு சொல்றது. நீ போறியா அப்படின்னு சொல்றது. இதான் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப். ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றது. டஸ் ஹி கோ தேர் எவ்ரிடே, நீ இங்கே போவியா வழக்கமா. ஸோ இந்த டூ வந்தா டஸ்ஸா மாறும். ஏன்னா வந்து இது தேர்ட் பர்சன் சிங்குலர் நம்ம யூஸ் பண்ணா ஹி, சி, இட் இந்த மாதிரிலாம் வந்து டூ டஸ்ஸா மாறும், கோஸா மாறும். ஸோ இது பக்கத்துல ஒரு எஸ் சேர்க்கணும்னு கூட சொல்லிடலாம். கோ வந்து இந்த இடத்துல கோஸா மாறும். ஏன் அந்த இடத்துல இஎஸ் சேர்க்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த இஎஸ் சேர்த்திருக்கோம். தட்ஸ் வை இந்த இடத்துல சேர்க்கல. பட் டூ வந்து டஸ்ஸா மாறும். ஸோ ஒரு இடத்துல எஸ் சேர்த்தா போதும், மற்ற இடத்துல சேர்க்க வேண்டிய இந்த இடத்துல வேர்புக்கு பக்கத்துல சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. டஸ் ஹி கோ தேர் எவ்ரிடே, அவன் வழக்கமா அங்க போயிட்டு இருக்கானா எல்லா நாளுமே. டிட் யூ கோ தேர் எஸ்டர்டே அப்படின்னா நீ நேத்து போனியா. டிட் யூ கோ தேர் எஸ்டர்டே, நேத்து அங்க போனியா அப்படின்னு கேட்கறதுக்கு. அதே மாதிரி டிட் ஹி கோ தேர் எஸ்டர்டே, அவன் அங்க போனானா அப்படின்னு கேட்கறது. இந்த பிரசன்டென்ஸ்ல மட்டும் தான் அந்த டூ அந்த எஸ்ங்கிற ஒரு இதுவே இருக்கும். அந்த 3 ரூல் சொல்லியிருந்தோம்ல, அந்த ரூலே வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்புக்கு மட்டும்தான். அகைன் நான் சொல்றேன், ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்புக்கு மட்டும் தான். ஒவ்வொரு டென்ஸுக்குமே ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்தி இருக்கும். பட் பாஸ்ட் டென்ஸ்க்கு அப்படி கிடையாது. கரெக்டா டிட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சிங்குலரா, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலரா வந்தாலும் அது நம்ம டிட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபியூச்சருக்கும் வில் யூ கோ தேர் டுமாரோ, நாளைக்கு போவியா அப்படின்னு கேட்குறது. வில் யூ கோ தேர் டுமாரோ அப்படின்னா வந்து நாளைக்கு போவியா அப்படின்னு கேட்கறது. வில் ஹி கோ தேர் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு அவன் போறானா அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. வில்ல வந்து முன்னாடி கொண்டு வந்து போயிடலாம். ஹி வில் கோ தேர் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு அவன் போறான். பட் வில் ஹி கோ தேர் டுமாரோ அப்படின்னா வில் அப்படிங்கிற விஷயம் முன்னாடி அந்த ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி வந்துச்சுன்னா அது ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டினா மாறிடும். ஸோ அவ்வளவுதான். ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அமைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தா, வில் யூ கம் ஆன் சாட்டர்டே, நீ வந்து சாட்டர்டே வரியா, வில் யூ கம் ஆன் சாட்டர்டே இன்னைக்கு வரியா, அந்த மாதிரி ஒரு வருவியா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா பேசுறவங்க நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஹெல்பிங் வேர்ப் பதிலாக வேற ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவாங்க. கேனு, குட்டு, ஷுட் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதை இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ கேன் யூ கம் ஆன் சண்டே, கமான் சாட்டர்டே, கேன் யூ கமான் சாட்டர்டே, உன்னால சனிக்கிழமை வர முடியுமா அப்படின்னு கேட்கறது. ஸோ வருவியான்னு கேட்கறது வந்து அவன் வரமாட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ வருவியா, வர முடியுமான்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்கறது. கேன் யூ கமான் சாட்டர்டே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பட் இது இந்த இடத்துல தேவையில்ல தான். பட் நம்ம ஏன்னா ஃபியூச்சரை பார்த்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம பேசல வந்து நெகட்டிவாக அதிகமாக பேசக்கூடாதுல, அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த இடத்துல கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன். இது ஒரு ஆக்சுவலி வேர்பு. ஸோ இது வந்து
முடியும் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். முடியுமா, உன்னால வர முடியுமா, போக முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்காண்டி இதை மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல அந்த மட்டும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். பட் ஃபியூச்சர்ல அமைக்கிறது இது அமைச்சா மட்டும் போதும். ஸோ வில் யூ கம் ஆன் சாட்டர்டே வந்து இப்படி கேட்கறங்க வருவியான்னு கேட்கறது தான் உங்களோட இன்டென்ஷனா இருந்துச்சு அப்படின்னா வந்து கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட கேட்க கேன் யூ கம் ஆன் சாட்டர்டே அப்படின்னா வர முடியுமா அப்படின்னு ஒரு சஜஷனா, ஒரு பொலைட்டா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பேன், ஒரு அன்பா. ஸோ வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. பட் வருவியா அப்படின்னு கேட்கறதுலாம் வந்து ஒரு நெகட்டிவா ஃபார்மா வர மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி அந்த இன்டென்ஷன்ல நீங்க கேட்கறதா இருந்தா ஒன்றும் தப்பு கிடையாது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வேற ஒரு மைண்ட்ல ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேட்கணும், வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலைட்டா கேட்கணும் அப்படின்னா தான் கேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வில் யூ டூ இட், வில் யூ டூ இட்னா செய்யவியா, நீ செய்வியா அதை அப்படின்னு கேட்கறது. பட் கேன் யூ டூ இட்னா வந்து செய்ய முடியுமா, ஒரு அன்பா ஒரு பொலைட்டா கேட்கறது. வில் யூ டூ இட் அப்படின்னா வந்து செய்வியான்னு கேட்கறது, அந்த செயலை செய்வியா. ஒரு சந்தேகமா இருந்துச்சுன்னா செய்வியான்னு கேட்கலாம். பட் கன்ஃபார்மா செய்ய முடியும், அவனால செய்ய முடியும், பட் எனக்காக செய்வியா அப்படின்னு கேட்க கேன் யூ டூ இட், செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குது. வில் யூ டூ இட் ஃபார் மீ, எனக்காக செய்ய முடியுமா, அதை செய்வியா, எனக்காக செய்வியா அப்படின்னு கேட்குது. அதுவே கேன் யூ டூ இட் ஃபார் மீனா எனக்காக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கறது, செய்வியா செய்ய முடியுமா. ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். வில் யூ கம்ப்ளீட் த ஒர்க் இன் 2 days, 2 daysல வேலையை முடிச்சிருவீங்க, 2 நாள்ல வேலையை முடிச்சிருவியா அப்படின்னு கேட்கறது. பட் கேன் யூ கம்ப்ளீட் த ஒர்க் இன் 2 days, 2 நாள்ல வேலையை முடிக்க முடியுமா, ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட், ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமா, கேன் யூ கம்ப்ளீட் த ஒர்க் இன் 2 days அப்படின்னு கேட்கறது. வில் சி கம், அவள் வருவாளா, ஒரு சாங் கூட இருக்கு, அவள் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ், அவள் வருவாளாங்கிறத விட கேன் சி கம் அப்படின்னா வந்து அவள் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா கேட்கலாமே. வில் சி கம் அப்படிங்கிறது அவள் வருவாளா அப்படிங்கிறது குறிக்கும். பட் வர முடியுமான்னு கேட்குற கேன் சி கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ வில் இட் ரெயின் டுடே. ஒரு சிலவங்கலாம் வந்து கேட்பாங்க, இன்னைக்கு வந்து மழை வருமா, மழை வரும். எக்ஸ்கியூஸ் மீ பேசிட்டு இருப்பான், மேல மானத்தை பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு மழை வருமானு, எக்ஸ்கியூஸ் மீ வில் இட் ரெயின் டுடே, இன்னைக்கு வந்து மழை வருமானு கேட்பாங்க. பட் நீங்க ஐ திங்க் ஸோ, நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸோ இண்டிகேட் பண்ண. ஐ திங்க் ஸோ, நான் அப்படித்தான் நினைக்கிறேன், அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா இட் சீம் ஸோ, அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா இட் சீம் ஸோ அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, இட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எஸ் யூஸ் பண்ண சொல்ல ஒரு ப்ரெசன்டென்ஸ் வேர்புக்காக அந்த இடத்துல எஸ் சேர்த்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எஸ் சேர்த்திருக்க மாட்டோம். பட் ஆக்சுவலா இதுவும் ப்ரெசன்ட் தான். பட் ஹீ சி இட், இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தாதான் நம்ம எஸ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அந்த ரூல் எங்கேயும் பயன்படுத்துவோம். ஸோ ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பட் இந்த ஒவ்வொரு டென்ஸும், ஏன்னா வந்து ஒரு டென்ஸை வச்சுமே நம்ம பேச போறது கிடையாது, அதனால வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் டென்சஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ஸோ அதுல வந்து 3 மீனிங் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அப்படின்னா வந்து ஆகவே எனவே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆகவே எனவே ஒரு மீனிங் இருக்கு. ரெண்டாவது வந்து மிகவும் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. மூணாவது வந்து அப்படி அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இது மூணையுமே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ ஏன்னா வந்து ஐ திங்க் சோன்னு சொல்லிட்டேன். சோக்கான மீனிங் இந்த இடத்துல என்ன மீனிங், ஐ இட் சீம் ஸோ அப்படித்தான் தெரிகிறது, இந்த இடத்துல வந்து அப்படித்தான் தெரிகிறது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். பட் நம்ம ஒவ்வொரு ஷோவையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஷோ, ஐ மிஸ்ட் த லாஸ்ட் பஸ், ஸோ ஐ கேம் பை பைக். நான் வந்து கடைசி பேருந்தை விட்டுவிட்டேன், அதனால எனவேன்னு சொல்லுவோம்ல, எனவே வந்து நான் பைக்ல வந்தேன். இந்த இடத்துல எனவே அதனாலன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எனவே ஆகவே இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. ஸோ அந்த மீனிங் நான் குறிக்கும். ஸோ ஐ மிஸ், அதான் ஃபர்ஸ்ட் ஷோக்கான மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ இந்த இடத்துல எனவே, அதனால நான் வந்து பைக்ல வந்தேன் சொல்றது. நான் லாஸ்ட் பஸ்ஸை விட்டுட்டேன், அதனால பைக்ல வந்தேன்னு சொல்றோம்ல. அதனால எனவே இதெல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ எனவே ஆகவே வந்தாலும் ஸோ வரும். ஸோ இந்த இடத்துல வர்ற ஸோ வந்து ஒரு 2 சென்டென்ஸ், இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, இணைப்பு சொற்கள். இது ஆக்சுவலா இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். ஸோ இது 2 சென்டென்ஸையும் சேர்க்கறது வந்து இந்த ஸோ அப்படிங்கிறதுனா இது ஒரு கன்ஜெக்ஷனா செயல்படும். ரெண்டாவது ஸோ இருக்கு, ஐ எம் சோ டயர்ட், எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் சோ டயர்ட்னு சொல்லுவோம். ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் சோ வருது பாத்தீங்களா. இந்த இடத்துல வர்ற சோ, இந்த ஆக்சுவலா இது ஐ ஆம்ங்கிற ஒரு வேர்பு. இந்த சோ எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா இந்த ஐ எம் வெரி டயர்ட்னு சொல்லலாம்ல. எதுக்கு இந்த இடத்துல சோ யூஸ் பண்ணா, கண்டிப்பா இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. இதை தாண்டி அதுல வர்ற என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிற அதனால ஏற்படுற விளைவுகளை இந்த இடத்துல சொல்லணும். பட் இந்த இடத்துல கம்ப்ளீட்டா சொல்லி ஆகணும். வெரி போட்டா நம்ம வந்து ஐம் வெரி டயர்டு போட்டோம்னா வந்து நம்ம அந்த காரணத்தை சொல்ல தேவையில்ல. பட் எதனால காரணம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஐ எம் சோ டயர்ட் தட் ஐ கான்ட் வாக், அதனால என்னால நடக்க முடியாது
ஐ எம் சோ டயர்ட் தட் ஐ கான்ட் டாக். ஐ கான்ட் பேச முடியாது என்னால. ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால என்ன பேச முடியாது. ஐ கான்ட் வாக், என்னால நடக்க முடியாது. இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு காரணத்தை பர்டிகுலரா வந்து என்ன அதனால ஏற்படுற விளைவுகளை நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து சோ யூஸ் பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் யாரும் சொல்றது கிடையாது. பட் சோ யூஸ் பண்ணா நம்ம வந்து அதனால ஏற்படுற விளைவுகளை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்ல நினைச்சு, அதுக்கு தான் அந்த சோ தான் மிகவும், அது எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப, மிகவும், இது எல்லாமே வரும். இது வந்து ஆக்சுவலா உள்ள ஒரு சுத்த தமிழ்ல உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். பட் ரியல்ல பேசல நம்ம வந்து வேற வேற வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படின்னா தேர்டா இருக்கிறது வந்து அப்படி. நம்ம ஐ எம் சோ அப்படின்னா நான் அப்படித்தான். வில் ட்ரெயின் டுடே ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தேன். வில் ட்ரெயின், எஸ் ஐ திங்க் ஸோ, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இட் சீம் ஸோ அப்படின்னு வந்து அப்படிதான் தெரிகிறது அப்படின்னு, ஐ ஹோப் ஸோ அப்படிதான் நம்புறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இதுதான். ஸோ ஐ டின்ட் டூ ஸோ, நான் அப்படி செய்யல அப்படின்னு சொல்றது ஐ டின்ட் டூ ஸோ. அந்த மாதிரி ஸோ நிறைய விதத்துல யூஸ் ஆகும். அதே மாதிரி சோன்னு ஒரு ஐ ஆஸ்தோ, நான் அப்படித்தான் கேட்டேன். அதுக்கப்புறம் சோனா வந்து சோன்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ இது வந்து நாட் பேடுன்னு அப்படி ஒரு மீனிங் இருக்கு. ஸோ வாட்னால அதனால என்ன, ஸோ வாட் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ வாட் அதனால என்ன அப்படிங்கிற, ஸோ வாட் இது வந்துச்சுன்னா அதனால என்ன அப்படிங்கிற மீனிங்லாம் குறிக்கும். ஸோ வாட் இந்த மாதிரி வந்து சோங்கிறது டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் மீனிங் குறிக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த கடைசியில அந்த சோ வந்துச்சுன்னா அது ஒரு அப்படி அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். ஸோ அந்த சோ ஒரு ஐ எம் சோ டயர்ட் இந்த மாதிரிலாம் சொல்றேன் பாத்தீங்களா. ஸோ ஒரு கம்ப்ளீட் பண்றதுக்காண்டி, ஸோ வெரி அப்படிங்கிற ஒரு மிகவும் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயம் மிகவும் அப்படிங்கன்னா அந்த இடத்துல வந்தாலும் சோ டயர்டு இந்த மாதிரி அதுக்கு பக்கத்துல ஒரு சென்டென்ஸை பொறுத்து அந்த மிகவும் அப்படிங்கிற மீனிங் இருக்கும். லாஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அப்படித்தான் அப்படிங்கிற மீனிங் இருக்கும். இடையில அதாவது ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிற மாதிரி கன்ஜங்ஷனா வந்துச்சுன்னா அது அதனால, எனவே இந்த மாதிரி மீனிங் இருக்கும். ஸோ இது இந்த 3 ஸோ தான் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் தான் நடத்திருப்பேன். பட் ஃபியூச்சர்லயும் அது தேவைப்படும். ஸோ இதுல ஏதாவது கம்ப்ளீட்டா இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணலாம். பட் நான் இதுக்கான ஷோ வந்து செப்பரேட்டா எடுத்துட்டு போக முயற்சி பண்றேன். ஏன்னா வந்து ஷோல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு இதுதான் மீனிங் சொல்லிட்டு நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியாது. பட் அதுக்கு பக்கத்துல ஒரு வார்த்தைகளை பொறுத்து மாறும். ஓகே, நம்ம வந்து அகைன் நம்ம வி வில் லேர்ன் கொஸ்டின்ஸ்குள்ளே வந்துருவோம். வில் தே அக்செப்ட் இட், அவங்க ஏத்துக்குவாங்களா, அவங்க ஏத்துக்குவாங்களா, தே வில் அக்செப்ட் இட்னா வந்து அவங்க ஏத்துக்குவாங்க. அவங்க ஏத்துக்குவாங்களான்னு கேள்வி கேட்கறதுக்கு வில் தே அக்செப்ட் இட், அதை ஏத்துக்குவாங்களா. அப்படி வில் ரீபே த லோன், அவன் வந்து கடனை திருப்பி கொடுப்பான். அவன் கடனை திருப்பி கொடுப்பானா, வில் ஹி ரீபே த லோன், அவன் கடனை திருப்பி கொடுப்பானா. வில் டேக் லாங் டைம், இது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இட் வில் டேக் லாங் டைம் சொல்லுவோம். ஸோ வில் இட் டேக் லாங் டைம், ரொம்ப நேரம் எடுத்துக்குமா அப்படிங்கிறது வில் இட் டேக் லாங் டைம். ஸோ இந்த வில் அப்படிங்கிற விஷயம் முன்னாடி வந்து, ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து முன்னாடி போட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டினா மாறும். ஒண்ணுமே இல்லை, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா அது வந்து ஒரு கொஸ்டினா மாறிடும். ஸோ இதை தூக்கி ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னு சப்ஜெக்டை தாண்டி முன்னாடி போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து கன்ஃபர்மேஷன் கொஸ்டினா மாறும். இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு அப்புறம் அந்த வில்லுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்டு வெண்ணு இந்த மாதிரி சேர்த்துக்க ஆரம்பிச்சிடும், அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொஸ்டினா மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை வந்து நம்ம பாசிட்டிவா ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டினே பாசிட்டிவா கேட்டுருந்தோம், அதை ஒரு நெகட்டிவா கேட்போம் அப்படின்னா பாத்துக்குவோம். அதுல வந்து ஓன்ட், இது வில் பிளஸ் நாட் சேர்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், வில் பிளஸ் நாட் சேர்த்தோம்னா அது வந்து நெகட்டிவா மாறிடும். ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்கல, பட் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ட் தே அக்செப்ட் இட், அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா, ஃபியூச்சர்ல கேட்குறேன். ஒன்ட் தே அக்செப்ட் இட், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. தே ஒன்ட் அக்செப்ட் இட்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்களான்னு கேட்கறதுக்கு ஒன்ட் தே அக்செப்ட் இட். ஹி ஒன்ட் ரீபே த லோன், அவன் கடனை திருப்பி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது. ஒன்ட் ஹி ரீபே த லோன், அவன் வந்து கடனை திருப்பி கொடுக்க மாட்டானா அப்படின்னு மாட்டான் அப்படின்னு சொல்றது, மாட்டானா அப்படின்னு சொல்றது. இட் won't take long time, ரொம்ப நேரம் எடுத்துக்காது அப்படின்னு சொல்றது. won't it take long time, ரொம்ப நேரம் எடுத்துக்காதா அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா நீங்களே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து எக்ஸசைஸ் பண்ண பாருங்க. இதை மேக்ஸிமம் நோட்ஸ் எடுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க யாருமே நோட்ஸ் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு சில பேர் நோட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இதை எடுத்துக்கோங்க, பட் ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை தாண்டி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு ஈஸியாவே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு மேக் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது தான் முக்கியம். ஸோ அதை எப்படி வந்து பாசிட்டிவ் அமைக்கிறது, நெகட்டிவ் அமைக்கிறது, அது எப்படி கொஸ்டினா கொண்டு போறது, அது எப்படி கன்ஃபர்மேஷன் கொஸ்டினா கொண்டு போறது, அது எப்படி இன்ஃபர்மேஷன் கொஸ்டினா கொண்டு போறது, இந்த மாதிரி நிறைய ஒரு சீரீஸாவே போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு டென்ஸுக்கும் பர்டிகுலரா ஒவ்வொரு டென்ஸா பிரிச்சு ஸோ அதை நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப் யூ. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். This is A65. Thanks for watching this video and have a nice day.